அப்ப ஹசிபுத்தும் அன்னமா கலந்ததாகும் அபதன் வண்ணக்கும் இலைனா லாபுஜவும் என்ற வாசகத்தை சொல்லி அப்ப ஹசிபுத்தும் அன்னமா கலந்ததாகும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார் நாம் உங்களை படைத்ததெல்லாம் அபதன் வீணானதாக என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அன்னக்கும் இலைனா லாபுஜவும் நிச்சயமாக நீங்கள் நம்மின் மீதே நம்மின் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துவார். நாம் வீணான முறையில் இந்த உலகத்தில் என்ன செய்யப்படவில்லை, படைக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியையும் அதே போன்று நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் ஆரம்பத்திலே சொல்லி காட்டினார். அது அஃலஹல் முஃமினூன், சிறந்த முஃமின் என்பவன் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு முஃமினாக மட்டுமே இருக்க முடியும் என்பதனை ரப்பல் ஆலமீன் இங்கு நினைவுபடுத்துகிறார். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு செய்தியை நமக்கு இன்னும் ஆழமாக நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னவென்று சொன்னால், ரூஹை பத்தி இங்கு பேசும் இந்த இடத்துல ஒரு லெவலுக்கு மேல நாம் அதனை ரூஹை என்ன செஞ்சோம், அதுக்கு உயிர் ஊட்டினோம், உயிரை கொடுத்தோம் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பாங்க இல்லையா, யஸாலூன கஅனிர் ரூஹ், ரூஹை பத்தி அவங்க எல்லாம் கேட்கிறாங்க. குறைஷிகள் என்ன செய்யறாங்க, குறைஷ் குஃபார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுடைய கட்டளை சார்ந்தது, இறைவனுடைய காரியத்தை சார்ந்தது என்பதாக சொல்லுவாங்க. பொதுவாகவே எதுக்காக வேண்டி அந்த சிந்தனைய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தினான் அப்படின்னா, நாம இந்த உலகத்துல நம்ம நிலைப்பாடு என்ன என்பதனை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தான். நம்ம என்ன செய்யறோம், நமக்கு அல்லாஹ் கொடுத்ததை வைத்துக் கொண்டு என்ன செய்யறோம், உலகத்தை வாழ்றோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுறோம், நம்ம எப்படி நடந்து கொள்ள நினைக்கிறோமோ அதை பேசுறோம், அப்படியே நடந்து கொள்றோம். நமக்கு என்ன தோணுதோ அப்படியே தான் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அதே போன்று நாம் மற்றவர்களுக்கு முன்னாடி நாம் அப்படிதான் நடந்து கொள்வோம். தனக்கும் சரி, தனக்கும் மனிதன் தன்னையும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், வீணடித்துக் கொண்டிருக்கிறான். மற்றவர்களுக்கு முன்னாலும் தன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறான், தன்னை தாழ்வு மனப்பான்மையோடு அல்லது கர்வத்தோடு அல்லது ஆணவத்தோடு தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறான் என்பதனை ரப்பல் ஆலமீன் விலாவரியாக சொல்லிட்டு. இப்ப ரப்பல் ஆலமீன் நம்ம வீணாக படைக்கல. நம்ம படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இறைவனை உலகமாக விளங்கிக் கொண்டு அவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும் என்பதனை மறக்காமல் இருப்பதனை நினைவு கூறக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம் தான் இது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரூஹை பத்தி கேட்கும்போது அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்னுடைய இறைவனுடைய காரியத்தில் இருக்கு. நாம எவ்வளவு சிந்தனைகள், எவ்வளவு கற்பனைகள், எவ்வளவு ஓட்டங்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஓட்டத்தினுடைய அடிப்படை யார்கிட்ட இருக்குன்னா அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு செய்தி, ஒரு ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரெயின் இருக்கு, ஒரு 25 பெட்டி இருக்கு. நார்மலா ஒரு 20-25 பெட்டி இருக்கு. இந்த 25வது பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டியினுடைய இயக்கம் யார்கிட்ட இருக்கு, அந்த பெட்டியினுடைய அசைவு யார்கிட்ட இருக்குன்னா எதுல இருக்குன்னா 24ஆம் பெட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய அசைவுல இருக்கு இல்லையா. அப்படியே தொடர்ந்து அப்ப அதனுடைய அசைவு, அதனுடைய இயக்கம் யார்கிட்ட இருக்குன்னா 23. அப்படியே வரிசையா ஒன்றை ஒன்னா ஒன்றுடைய தொடர்பு, ஒன்றுடைய இயக்கம் ஒன்றை சார்ந்து வந்துகிட்டே இருக்கு. கடைசி முன்னாடி என்ன இருக்குன்னா இன்ஜின். அப்ப இந்த இன்ஜினுடைய இயக்கம் இருக்கு. இதுதான் முழுசான செய்தி. எல்லா பெட்டிகளையும் நகர்த்தி கொண்டே வரும். ஆனா அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு 2000 பேர் 4000 பேர் இருக்காங்க. எல்லாரும் எப்படி அதனுடைய பயணத்தை அமைச்சிருப்பாங்கன்னா ஏசி போட்டு சில பேர் இருப்பாங்க, நார்மல்ல இருப்பாங்க, அதாவது அப்பவே ஏறி போடக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். இது நான் ஏசி போட்ல புக் பண்ணிட்டேன், நான் அதுல ஸ்லிப்பர்ல புக் பண்ணிட்டேன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனையோட என்ன செய்வாங்க, அவங்களுடைய பிரயாணம் போயிட்டே இருக்கும். இத்தனை பெட்டிகளையும் இன்ஜின் என்ன செய்யுது, இழுத்துக்கிட்டே போகுது. இன்ஜின் இழுத்துக்கிட்டே போகுது. அந்த இன்ஜின் சும்மா இழுக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் அதனை சரியாக இழுத்து போகக்கூடிய ஒரு டிரைவர் இருக்கு. அதுல சரியான ஒரு டிரைவர் இருக்காரு.
இல்லையா, அந்த டிரைவர் எடுத்து கொண்டு போயிருக்கிறாரு. இப்ப என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னா, அந்த டிரைவரை இயக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த வண்டி இயக்குறாரு, அதில் கடந்து இத்தனை ரூபுகளும் இத்தனை பிண்டங்களும் வந்து கொண்டே இருக்கு பின்னாடி. அந்த டிரைவர்களுடைய ரூபு யார்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி ஒரு செகண்ட் போடுறாங்க. அப்ப அத்தனை நபர்களும் பல்வேறு சிந்தனைகளோடு, பல்வேறு தேவைகளோடு என்ன செய்யறாங்க, பல்வேறு குணங்களோடு பிரயாணப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய தொடர்போடு தான் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த லெவல் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாவங்க எல்லாம் ஒரே லெவல் தான். எல்லாம் ஒரே லெவல்லையே, கீழுடைய லெவல்லையும் மேல இருக்க லெவல்லையும் கடக்காமலோ தொடர்பு இல்லாமலோ நாம அவங்களை பார்க்காமலோ அவர்களை பத்தி சிந்திக்காமலோ அவர்களோடு உதவி இல்லாம நாம என்ன செய்ய முடியாத உலகத்துல இருக்கவே முடியாது. அதே போலதான் நாம இந்த தொடர்புகள் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமோ அதே போல இந்த தொடர்புகளை நாம அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு இந்த ஜஸதில் அல்லாஹ் தஆலா ஆன்மாவை கொடுத்திருக்கார் இல்லையா, இந்த ஆன்மாவுடைய தொடர்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி கிடைப்பதுவா, அந்த ட்ரெயின்ல போற அந்த ஒட்டுமொத்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய இன்ஜினை, அந்த இன்ஜினை சரியாக வழிதடத்தில் நடத்தக்கூடிய டிரைவரு, அந்த டிரைவரை இயக்கக்கூடிய அவருடைய ரூபு இருக்குது. அது எந்த இருக்கு, அது என் புறத்துல இருந்து தான் இருக்குது. நான் விரும்பினா தான் அடுத்துவாரு, நாம விரும்பினா தான் அவங்களெல்லாம் பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. இல்லாட்டி அதே போலதான் விமானமா இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருக்கட்டும், அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ரூஹை பத்தி நினைவுபடுத்தும் போது பினாபுலி ரப்பி அப்படின்னு அது தன்னுடைய இறைவனுடைய காரியத்தில் இருந்து இருக்கு. அந்த ரூஹை பற்றி உண்டான மர்மம் பல செய்திகளை சொல்லுவாங்க. குர்ஆன்லயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையிலையும் அவருடைய வாக்கியங்கள்ல இருந்து ஒரு சில இஷாராக்கள் இருக்கு. என்ன இஷாரா இருக்குது, அதாவது உங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வாக்கியாவோட ஒரு வாசகம். அப்ப ரூஹுடைய அமைப்பு எங்க இருந்து அப்படின்ற ஒரு சில இஷாராவை சொல்லி காட்டுவான். அந்த நேரத்துல நீங்கள் பார்க்க வேண்டுமே, உங்களுடைய பார்வை என்ன இருக்கும், உங்களுடைய பார்வை நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய பார்வையை நீங்கள் பார்க்க வேண்டுமே சொல்லிட்டு ஒரு அக்ரம் இலைக்கும் அந்த இடம் ஒரு பக்கத்துலதான் இருப்பாங்க. ஒரு பக்கத்துலதான் இருப்போம். உங்களுடைய பார்வை ஃபுல்லா, உங்களுடைய சிந்தனை ஃபுல்லா எதை நோக்கி இருக்குன்னா படைத்த ரப்பை நோக்கி உங்கள்கிட்ட மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய படைத்த ரப்பின் பக்கம் உங்களுடைய என்ன செய்ய, உங்களுடைய பார்வை மாறிடும். நேரா அக்ரம் இலைக்கும் அருகாமையில நாம் இருப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த ரூஹை தன் பக்கத்துல தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய இயக்கம், அவருடைய ஆர்டர் போட்டாதான் அந்த ரூஹ் என்ன செய்யும், இயங்கிக் கொண்டிருக்கும். இல்லை என்று சொன்னால் என்ன செய்கிறோம், அவருடைய நின்றோம். அப்ப இந்த உலகத்தில் நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படி பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும், நாம் இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் இருக்கிறது என்ற நிதர்சனமான உண்மையை நாம் விளங்கிக் கொண்டு நம்மை சரி செய்து கொண்டு நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையுடைய நியதிகளையும் எப்படி மாற்றிக் கொள்ளணும், நியமமாக மாற்றிக் கொள்ளணும் என்ற அந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூராவுடைய ஆரம்பத்திலே அந்த அப்பேற்பட்ட அந்த முஃமின் என்ன செய்யறான், அல்லாஹ்வை விலகிக் கொள்றான், அல்லாஹ்வை பயந்து வாழ்றான், அல்லாஹ்வை பயந்து கொள்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏழைகள் என்ன செய்யறான், ஏழைகளுக்கு அவருடைய தேவைகளை கொடுக்கிறான், ஜக்காத்தை முறைப்படி என்ன செய்யறான் கொடுக்கிறான். அதே போல ஏழைகளுக்காக வேண்டி என்ன செய்யறான், இவன் மறுபடியும் ஏவறான், ஏழைகளுக்கு நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். பயபக்தியான ஒரு வாழ்க்கைய, சுத்தமான ஒரு வாழ்க்கைய முழுசா வாழ்றான். அப்பேற்பட்ட முஃமின் வெற்றியாளராக மாறி விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு அழுத்தமாக சொல்லுவாங்க. நாம படைக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் நாம வாழணும், ஒரு சிறந்த முஃமினாக வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் அவருடைய வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கையும் என்ன செய்யும், நமக்கு ஈரேற்றத்தை கொடுக்கும். நம் படைக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் நம்மை மாற்றிக்கொண்டால்தான் அவருடைய வாழ்க்கையிலும் சரி, கியாமத்துடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், பாதுகாப்பு பெற முடியும் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார். இந்த முஃமினுடைய சூழலை முழுவதுமாக அப்படியே சொல்லுவாங்க. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத அந்த முஃமினுடைய சூழலை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நினைவு.
முஃமினூன் சூறால அல்லாஹ் வந்து நம்ம எப்படியெல்லாம் நாம் நினைச்சு கொண்டிருக்கோமோ அப்படியே ஒரு எதிர்மறையாக இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம். அந்த வார்த்தைகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும், ஒரு வஸ்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா நாம எப்படி வாழணும் அப்படின்றத அந்த சூரத்துல் முஃமினூன் அழகாக ரப்பல் ஆலமீன் செய்வான். ஒவ்வொரு வாசகமாக செதுக்கி 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 நம்முடைய அங்க அசைவுகள் எல்லாம் தனித்தனியாக செய்வான், சொல்லி காட்டி கொண்டே இருக்கும். அப்ப அதனையெல்லாம் நாம் என்ன செய்யணும், பார்க்கணும், அதனையெல்லாம் நாம் சிந்திக்கணும், அதனையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் என்பதற்காக வேண்டிய ரப்பல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை வாக்கியங்களை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரசூலும் நமக்கு அவ்வப்போது நினைவுபடுத்தக்கூடிய அத்தனை செய்திகளும் நம்முடைய ஈமான் நிறைவு பெறவும், நம்முடைய அமல் நிறைவு பெறவும், நிறைவான அமலாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது. அப்படி அவர்களால் சொல்லப்பட்ட ஈமானிய விஷயங்களையும் அமல்களுடைய விஷயங்களையும் முழுமையாக உணர்ந்து கொண்டு அமல் செய்வதற்கு முயற்சி செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை தந்தருள் புரிவானாக.